பிளான்ட்ல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது அப்படின்றத நம்ம சின்னதுலேருந்தே படிச்சிருப்போம். அதன் மூலியமா தான் பிளான்ட் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்றத படிச்சிருப்போம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குது அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் லைட் மூலியமா எய்தர் சன்லைட்டாக இருக்கலாம் ஆர் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் லைட் மூலியமாகவும் இருக்கலாம். இந்த லைட் ரியாக்ஷனில் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்போது இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எப்படி இந்த குளோரோபிளாஸ்டோடைய தைலகாய்டு மெம்பரனில் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதை தவிர குளோரோபிளாஸ்டில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியான ஏடிபி, என்ஏடிபி இந்த கெல்வின் சைக்ளினில் எப்படி யூஸ் ஆகுதுன்றதையும் பார்க்குறோம். லைட் ரியாக்ஷனில் இனிஷியலாக டோனராக இருக்கக்கூடியது எது, ஃபைனல் அக்செப்டர் எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கக்கூடியது எது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா கிளியராக புரியும். பிளான்ட் செல்ஸில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ன்ற செல் ஆர்கனலில் அதுலேயும் தைலகாய்டு மெம்பரனில் நடக்கக்கூடியது தான் இந்த நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். இதில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எப்படி இந்த ஒரு ஃபோட்டோ சிஸ்டம்லேருந்து இன்னொரு ஃபோட்டோ சிஸ்டம்க்கும் ஃபைனலாக இதுலேருந்து எப்படி ஏடிபி ஜென்ரேட் ஆகுறது அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோபிளாஸ்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கிரானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரானா அப்படின்றது செட் ஆஃப் டிஸ்க் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் கிரானா. ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொரு டிஸ்க்கும் தான் இந்த தைலகாய்டு. இந்த தைலகாய்டோட மெம்பரனில் நடக்கக்கூடியது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். ஸ்பெசிஃபிக்காக தைலகாய்டு மெம்பரன் உடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ட் ரீஜனில் தான் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் நடக்குது. இதை ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராபர்ட் ஹில் 1937 அண்ட் பெண்டால் இந்த ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சதுனால இதை ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றோம். ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இனிஷியல் ஸ்டேஜாக இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸில். ஸோ தைலகாய்டு மெம்பரனோட இந்த இடம் அப்படின்னு சொன்னோம் ஸ்டாக்டான கம்ப்ரெஸ்டான இடம் அப்படின்றது தான் அப்ரெஸ்ட் மெம்பரன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாத மெம்பரன் தான் இந்த அப்ரெஸ்ட் மெம்பரன். இங்கே நடக்கக்கூடியது தான் இந்த நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். இப்போ இந்த ரியாக்ஷன் மூலமா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா எனர்ஜியான ஏடிபியும் என்ஏடிபியும் கிடைக்குது. இந்த என்ஏடிபி ஏடிபி தான் ஃபர்தர் கெல்வின் சைக்கிளுக்கு யூஸ் ஆகப்படுது. ஸோ இப்படி லைட் ரியாக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணக்கூடியது கெல்வின் சைக்கிள். இதுதான் போட்டோபாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது டார்க் ரியாக்ஷனுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. ஸோ இனிஷியலாக இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது எப்படின்னா வாட்டர் மாலிக்யூலை யூஸ் பண்ணி தான். ஸோ வாட்டரை யூஸ் பண்ணி இது ஆக்சிஜனை பை ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராசஸை ஃபோட்டோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லைட் ரியாக்ஷனில் மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஃபோட்டோசிஸ்டம் 1 ஃபோட்டோசிஸ்டம் 2. இந்த ஃபோட்டோசிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மெம்பரன் தைலகாய்டு மெம்பரனில் இப்படி குளோரோஃபில் மாலிக்யூல்ஸ் எம்பெடர்டு ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸாக பார்க்க முடியும். இந்த குளோரோஃபில் மாலிக்யூல்ஸை பொதுவாக நாம் பார்க்கறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி மெக்னீஷியம் அயான் கொண்ட டெய்ல் கொண்ட ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஹைட்ரோகார்பன் டெய்ல். இந்த டெய்ல் தான் இந்த மெம்பரனுக்குள்ள புகுந்து இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த ஃபோட்டோ சிஸ்டம்ல மேஜரான ரோல் பிளே பண்ணக்கூடியது வந்து குவாண்டசோம். பிக்மெண்ட் மாலிகூல்ஸோட இந்த ஃபனல் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை தான், ஸோ இந்த மாதிரி இந்த லைட் ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை தான் குவாண்டசோம் அப்படின்றோம். ஸோ இது இந்த மாதிரி எமிட் ஆகக்கூடிய லைட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கே ரியாக்ஷன் சென்டருக்கு பாஸ் பண்ணுது. ஸோ இப்படி ரியாக்ஷன் சென்டருக்கு பாஸ் ஆகிற இந்த லைட்டு தான் ஃபர்தர் வாட்டர் மாலிக்யூல்ஸை பிரேக் பண்ணி எலக்ட்ரான்ஸை லோவர் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக வைக்குது. இந்த குவாட்டோசோமை தான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ், கேரோட்டினாய்ட்ஸ், குளோரோஃபில் பி, குளோரோஃபில் ஏ இது எல்லாமே ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் தான் லைட்லேருந்து எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸை கேப்சர் பண்ணி ரியாக்ஷன் சென்டருக்கு கொண்டு போகக்கூடியது. இந்த ரியாக்ஷன் சென்டர் எது அப்படின்னா குளோரோஃபில் ஏ. இந்த இடத்துல தான் இந்த ஹை எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரைமரி அக்செப்டராக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடியதும் இந்த ரியாக்ஷன் சென்டர் தான். ஃபோட்டோ சிஸ்டம் 2 நம்ம P680 அப்படின்றோம். இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 தான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லைட் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ சிஸ்டமில் 2 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஏன் வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 2 அண்ட் 1 வந்து லேட்டராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கண்டுபிடிச்சது ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்றதுனால ஸோ இப்படி ஃபோட்டோ சிஸ்டம் 1 இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2ன்னு நேமிங் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் ஃபோட்டோ சிஸ்டம் 2ல இருந்து. ஸோ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ சிஸ்டமில் சைடில் இருக்கக்கூடியது தான் ஆண்டனா காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஆண்டனா காம்ப்ளெக்ஸில் தான் நம்மளுக்கு நிறைய பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் பார்க்க முடியுது. இந்த பிக்மெண்ட் மாலிக்யூல்ஸ் தான் லைட்டை அப்சார்ப் பண்ணி லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ பாஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னா ரியாக்ஷன் சென்டர், அந்த குவாண்டோசோமுக்கு பாஸ் பண்ணுது.
இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் ஃபர்தர் வாட்டர்லேருந்து எமிட் ஆகும்போது நம்மளுக்கு இங்க எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. அதே ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு பார்க்கும்போது இங்க எலக்ட்ரான் எங்கிருந்து அக்செப்ட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்டோசைனின்ல இருந்து அக்செப்ட் ஆகக்கூடியதா இருக்கு. இங்கேயும் திரும்பவும் இந்த எலக்ட்ரான்ஸ் எமிஷன் வந்து நடக்குது ஹையர் ஸ்டேட்டுக்கு. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தா இந்த ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் மூலயமா இந்த ரெட் லைட் பாஸ் ஆகும்போது ஸோ இந்த ரெட் லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த பிக்மெண்ட்ஸ் ரியாக்ஷன் சென்டரான P680. ஸோ இந்த P680 தான் இங்கே இருக்கக்கூடிய குவாண்டசோம் கூடிய இந்த எலக்ட்ரான் இதுலேருந்து பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் புரோட்டான் இங்கே வந்து கிடைக்குது. இந்த எமிஷன் ஆகக்கூடிய புரோட்டான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அக்செப்ட் ஆகக்கூடியது எங்கே அப்படின்னா இந்த ஃபியோஃபைட்டின். ஸோ இதுதான் பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பிளாஸ்டோகுயினான்ல பாஸ் ஆகி இங்கே ஒரு சைக்கிள் போல எலக்ட்ரான் சுழன்று இங்கே புரோட்டான்ஸை கீழே கொண்டு வருது. எங்கேருந்து ஸ்ட்ரோமாலிருந்து இந்த தைலகாய்டு உடைய லூமன் ஸ்பேஸ்க்கு கொண்டு வருது. ஸோ இதான் தைலகாய்டு மெம்பரன். தைலகாய்டு மெம்பரனுடைய லூமன் ஸ்பேஸுக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னா புரோட்டானை கொண்டு வருது. இதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா செகண்டா இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸுக்கு பாஸ் ஆகுது. இந்த B6F காம்ப்ளெக்ஸ்ல இருந்து பிளாஸ்டோசைனினுக்கும் பிளாஸ்டோசைனின்ல இருந்து போட்டோ சிஸ்டம் 1க்கும் இந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. ஃபைனலா இந்த போட்டோ சிஸ்டம் 1ல NADP ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டரா இருக்கு. இந்த ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் எங்க இருக்குன்னா ஸ்ட்ரோமால இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் எனர்ஜியான NADPH. இதோட இந்த ரியாக்ஷன் முடியறதுனால இதை ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் அப்படின்றோம். பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க கிடைக்கிற புரோட்டான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னா இந்த ATP சிந்தசிஸ் கூட போகுது. ATP சிந்தசிஸ் பண்ணக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ்ல போகும்போது நம்மளுக்கு இங்க ATPயும் ஜென்ரேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த ரியாக்ஷனை ரிடாக்ஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா இதுல எலக்ட்ரான்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்க இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு போகுது. கம்மியா இருக்க இடம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியது ரிசீவ் பண்ணுது. அதனால இதை ரிடாக்ஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் போட்டோ சிஸ்டம் மூலயமா பாஸ் ஆகிறதுனால இது எல்லாமே ரிடாக்ஸ் கேரியர்ஸா இங்க ஆக்ட் பண்ணுது. ஸோ முதல்ல நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை பார்த்தோம்னா வாட்டர் டு போட்டோ சிஸ்டம் 2, போட்டோ சிஸ்டம் 2 ஃபியாஃபைட்டின்க்கு அப்புறம் பிளாஸ்டோகுயினான், அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் B6F, அதுக்கப்புறம் பிளாஸ்டோசைனின், அதுக்கப்புறம் போட்டோ சிஸ்டம் 1, அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபெரடாக்சின், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு NADPH கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டா இந்த ரியாக்ஷன் கரெக்டா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது, எவ்வளோ புரோட்டான் கிடைக்குது, இதுல மொத்தமா எவ்வளோ ATP அண்ட் NADPH கிடைக்குது அப்படின்றத இன்னும் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும். இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ ரெட் லைட்ல இருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா போட்டோ சிஸ்டம் 1 பார்த்தோம். இந்த போட்டோ சிஸ்டம்ல நம்மளுக்கு ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதன் மூலியமா பாஸ் ஆகக்கூடியது தான் இந்த ரெட் லைட். இந்த ரெட் லைட்டை எங்க ரிசீவ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம். குவாண்டோசோமோடைய ரியாக்ஷன் சென்டர். இந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A ஃபர்தர் என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல், அதாவது 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரை பிரேக் பண்ணி எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணுது. அதாவது 2 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி வரிசையா எமிட் பண்ணுது. ஸோ 2 டைம்ஸ் இங்கே எலக்ட்ரான்ஸ் எமிஷன் நடக்குது. அதை தவிர நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்குது, ஒரு ஆக்சிஜன் O2, அண்ட் அதை தவிர 4 புரோட்டான் இங்கே கிடைக்குது. அதனால ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டோனரா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எதன் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டைரோசின் Z வழியா பாஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எங்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆன இந்த ஃபியோஃபைட்டின் மாலிக்யூலுக்கு போகுது. ஸோ இந்த ஃபியோஃபைட்டின் மாலிக்யூல் எங்க புதஞ்சிருக்கு, எங்க பிரசண்டா இருக்கு அப்படின்னா இந்த போட்டோ சிஸ்டம் D1ல புரோட்டீன்ல இருக்கு. அதே போல D2 புரோட்டீன்ல பிளாஸ்டோகுயினான், இதுக்கு தான் நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. ஸோ இதுல பிளாஸ்டோகுயினான் ஏல இருந்து பிளாஸ்டோகுயினான் பிக்கு இந்த ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. இப்போ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான் ஒவ்வொரு எலக்ட்ரானா போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தமா பாஸ் ஆன எலக்ட்ரான் 4 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பாஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் ஒவ்வொன்றா இந்த பிளாஸ்டோகுயினான் ஏல இருந்து பிக்கு பாஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த போட்டோ சிஸ்டம் 2ல இருந்து இப்போ இங்க நடுவுல இந்த மெம்பரன்ல எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த பிளாஸ்டோகுயினான் பூலுக்கு பாஸ் ஆகும்போது இங்க ஒரு சுழற்சி நடக்குது. அதாவது
இந்த எலக்ட்ரான் ஒவ்வொன்றா பாஸ் ஆகும்போது இங்க சுழற்சி முறையில 2 ரவுண்ட்ல இங்க சுழற்சி நடக்குது. எங்கன்னா இந்த B6 சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸுக்கு வரும்போது. ஸோ இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்ல 2 டைம் சுழற்சி நடக்கிறதுனால இதனுடைய பாத்வே Q போல இருக்கனால இதை Q சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைட்டோக்ரோம் B6F சைக்கிள்ல போகும்போது இது Q சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 டைம் இந்த ரவுண்ட் வந்து நடக்குது. அப்போ இந்த பிளாஸ்டோகுயினான் பூலில் இந்த எலக்ட்ரான் பாஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்ட்ரோமால இருந்து நம்மளுக்கு இந்த புரோட்டான் கிடைக்குது. அதாவது 2 எலக்ட்ரானுக்கு 4 புரோட்டான் கிடைக்குது. அப்படி 2 எலக்ட்ரான் பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு 2 டைம் 4 புரோட்டான் கிடைக்குது. ஸோ ஃபைனலா நம்ம டோட்டலா எவ்வளோ புரோட்டான்றதை பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஸோ ISP, அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் F, அதுக்கப்புறம் பிளாஸ்டோ சயனின் தைலகாய்டு லியூமன்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டோசைனனுக்கு பாஸ் ஆகுது. இப்போ இதுதான் செகண்ட் எலக்ட்ரான் டோனரா இருக்கு இந்த ரியாக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டோனார் வாட்டர்னு பார்த்தோம். செகண்ட் எலக்ட்ரான் டோனார் இந்த பிளாஸ்டோசைனின் அப்படின்றத இந்த ரியாக்ஷன்ல பார்க்க காப்பர் அயான் கொண்ட இந்த பிளாஸ்டோசைனின் ஸோ இந்த எலக்ட்ரானை எங்க பாஸ் பண்ணுதுன்னா போட்டோ சிஸ்டம் பண்ணுது. இங்க ரியாக்ஷன் சென்டர் இருக்கு. இந்த ரியாக்ஷன் சென்டர்ல நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் எக்ஸைட்மெண்ட் நடக்குது. அப்போ இது பாஸ் ஆகக்கூடியது எங்க அப்படின்னா ஏ1க்கு அப்புறம் மெம்பரேன் பவுண்ட் அயன் சல்ஃபன் புரோட்டீன்ஸ், அதாவது எஃப்எக்ஸ், எஃப்இஎஸ் இதுக்கெல்லாம் பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்றோம்னா ரிஸ்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றோம். ஸோ இதன் மூலியமா பாஸ் ஆகுது. ஏன்னா இதை ஃபவுண்ட் பண்ணவங்க ரிஸ்கி அப்படின்றதுனால இந்த நேம் இதுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாஸ் ஆகக்கூடியது ஃபர்தர் எஃப்ஏ அண்ட் எஃப்பி. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். ஃபோட்டோ சிஸ்டம் 1ல 2 ப்ரோட்டீன் பார்த்தோம், D1 அண்ட் D2 அப்படின்னு. அதை மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் ஏலையும் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதை PSAA PSAB அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்கேயும் 2 ப்ரோட்டீன் வந்து புரிஞ்சிருக்கும். இங்கேயும் நம்மளுக்கு இங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு செகண்ட் டைம் ஃபார் ரெட் லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோட்டான்ஸ் மூலியமாக தான் செகண்ட் இந்த எலக்ட்ரான்ஸும் இங்கே எக்ஸைட்மெண்ட் நடக்குது. ஸோ ஃபைனலாக ரீச் ஆகக்கூடியது இந்த எஃப்டி ஃபெரடாக்சின். ஃபெரடாக்சின்லேருந்து நம்மளுக்கு ஃபெரடாக்சின் NADP ரிடக்டேஸ் மூலியமா இந்த கன்வர்ஷன் ஆஃப் NADP டு NADPH நடக்குது. ஸோ ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் இந்த ரியாக்ஷன்ல NADP தான் சொல்ல முடியும். இங்கே 2 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகப்படுது. ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்மளுக்கு 2 டைம் 2 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும்போது நம்மளுக்கு 2 NADPH கிடைக்குது. ஸோ ஒரு டைம் எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகும்போது ஒரு NADPH, 2வது டைம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் இன்னொரு NADPH. ஸோ டோட்டலாக 2 NADPH கிடைக்குது. ஸோ இதோட இந்த ரியாக்ஷன் லைட் ரியாக்ஷன்ல கிடைக்கக்கூடிய இந்த எனர்ஜி வந்து முடியுது. இப்போ ஃபர்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ATP சிந்தேஸ் மூலியமா ஃபைனலா இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் இந்த ATP சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் மூலியமா தான் இங்க ATP ஜென்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த ATP ஜென்ரேட் ஆகிறதுக்கு இங்க தைலகாய்டோட லூமன்ல ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய இந்த புரோட்டான்ஸ் இங்க யூஸ் ஆகப்படுது. எப்படின்னா இந்த 4 புரோட்டான், இங்க இருக்கக்கூடிய 4 புரோட்டான், இங்க இருக்கக்கூடிய 4 புரோட்டான், இது மூணும் சேர்ந்து தான் 4 4 4 இப்படி 4 புரோட்டானா சேர்ந்து நம்மளுக்கு 3 ATP கிடைக்குது. ஸோ ஃபைனலா நம்மளுக்கு எனர்ஜி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 3 ATPயும் 2 NADPHும் கிடைக்குது. இந்த 2 எனர்ஜியும் ஃபர்தர் டார்க் ரியாக்ஷனுக்கு யூஸ் ஆகப்படுது, கெல்வின் சைக்கிளுக்கு யூஸ் ஆகப்படுது. இதே போல இன்னும் நிறைய கான்செப்ட்ஸுக்கு சுபாஷ் லைஃப் சயின்ஸ் இந்த சேனலுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டடான பல டாபிக்ஸ் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வீடியோஸ்லையும் போய் பார்க்கலாம். ஷார்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர நீங்கள் நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்லேயோ கோர்சஸ்லேயோ போய் பார்க்கலாம்.